ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புகழ் வெப். இன்னைக்கு நம்ம ஓல்ட் சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மூனை பத்தி வந்து பார்ப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நீங்க ஃபர்ஸ்ட் ஓல்ட் சூப்பர் மூன் அப்படின்னு ஒரு சூப்பர் மூன் இப்போ ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. எப்போ வந்திருக்கு அப்படின்னா January 2, 2026 ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு January 2ல. ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட் சூப்பர் மூன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த வேர்ல்ட் சூப்பர் மூன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் வோல்ஃப் மூன் அண்ட் சூப்பர் மூன். வோல்ஃப் மூணும் சூப்பர் மூணும் ஒரே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஓகேங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வோல்ஃப் சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஃபர்ஸ்ட் அப்ப நம்ம வோல்ஃப் மூன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? வோல்ஃப் மூன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. வோல்ஃப் மூன் அப்படிங்கிறது இந்த ட்ரெடிஷனல் நேம் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபுல் மூன் இன் ஜான்வரி. ஒவ்வொரு வருஷமும் ஜனவரியில வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபுல் மூன் இருக்குல்ல, முழு நிலவுன்னு சொல்லுவாங்க, அந்த முழு நிலவு தான் வந்து நம்ம வோல்ஃப் மூன் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த வோல்ஃப் மூன் அப்படிங்கிறது January 2, 2026 வந்திருக்கு. அட் த சேம் டைம் சூப்பர் மூணும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. சூப்பர் மூன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு தெரியும், நம்மளோட எர்த், நம்மளோட பூமியை சுத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீள்வட்ட பாதையில தான் என்ன பண்றது, இந்த நிலவு, அதாவது மூணு வந்து பார்த்தீங்கன்னா சுத்திட்டு வருது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த சூப்பர் மூன் அப்படிங்கிறது எப்ப நமக்கு வரும் அப்படின்னா பூமிக்கு மிக அருகில எப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன் வந்து பார்த்தீங்கன்னா வருதோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மூன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது க்ளோசஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எர்த். ஓகேங்களா, ரொம்ப பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா வருது, அதை சூப்பர் மூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். அப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிஜி ஏரியால வந்து பார்த்தீங்கன்னா வரும். பெரிஜி அப்படிங்கன்னா நம்ம பூமிக்கும் நம்மளோட நிலவுக்கும் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய க்ளோசஸ்ட் பாயிண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடியதான் பெரிஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போஜி அப்படிங்கிறதுனா ரொம்ப டிஸ்டன்ஸ், அது இருக்கிறதுலே அதிகமான டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போஜி அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமேஜ்ல பாருங்க தெரியும். அப்போ பூமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல வரக்கூடிய மூணை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் மூன் சொல்லுவோம். அதே மாதிரி அப்போஜி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் டிஸ்டன்ஸா அங்க வரக்கூடிய மூணு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோ மூன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருஷம் January 2, 2026 சூப்பர் மூணும் வந்திருக்கு. அட் த சேம் டைம் வோல்ஃப் மூன் வருது. ஏன்னா வோல்ஃப் மூன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஜான்வரி, ஓகேவா, அதாவது ஒரு வருஷத்துல ஜனவரி மாசத்துல முத வரக்கூடிய மூணு தான் வோல்ஃப் மூன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி முக்கியமான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.